கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 25 மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறபடி நம்முடைய ஜெப கோபுரங்கள் சென்னை, நாகர்கோயில், கோயம்புத்தூர், மும்பை பகுதிகளிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சீக்கிரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் பெங்களூர் பட்டணத்திலும் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளில் இருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சு ஜெப கோபுரத்திற்கு நல்ல ஒரு இடம் இப்போதைக்கு நமக்கு வாடகைக்கு தான் எடுக்க முடியும். நல்ல இடம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எங்களுடைய ஜெப கோபுரத்து சென்னை ஜெப மையத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னா அந்த இடத்தை நம்ம செலக்ட் பண்ணி சீக்கிரத்தில் இந்த காரியங்களை தொடங்குவதற்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இல்லை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைங்க, எனக்கே ஒரு இடம் பெங்களூரில் இருக்குது பிரதர், ஊழியத்துக்கு அது கொடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ஒரு நார்மல் வாடகை நீங்கள் கொடுத்து அதை எடுத்துக்குங்க ஊழியத்துக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அந்த காரியத்துக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஜெபித்து தேவத்திட்டம் இருந்தால் அந்த காரியங்களை நம்ம செய்வோம். சரியா? சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் ஒரு கொடிய பிசாசில் சிக்கிட்டு, அந்த பிசாசினுடைய அந்த செய்கைகள் அவளை கொடிய வேதனைப்படுத்தி அவளை கசக்கி புழிஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் தன்னுடைய பிள்ளை படுற பாட பார்க்க முடியாமல், தாங்க முடியாமல், சகிக்க முடியாமல், இதிலிருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு ஒரே வழி இயேசுநாதர் தான் சொல்லி இயேசுவை தேடி வருகிறாள். இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, எப்படியாவது என் பிள்ளைக்கு நீங்கள் சுகத்தை தரணும், இந்த பிசாசு அவளை ரொம்ப கொடிய வேதனைப்படுத்திட்டு லைஃப்பில் கொடிய வேதனை அனுபவிச்சுட்ருக்கிறான், என்னால் பார்க்க தாங்க முடியலை ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட்டால் சரியாக வராது. அவளுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுறாள். அப்போ அந்த கானானிய ஸ்திரீ சொல்கிறா, எல்லாம் சரிதான் ஆண்டவரே, மேஜையில் உட்கார்ந்து அவங்க சாப்பிடுகிறதுல இருந்து கீழே விழுகிற எச்சில் துணிக்கைகள் கீழே விழும் பொழுது அதை சாப்பிட்டு எத்தனை நாய்க்குட்டிகள் பிழைக்குது. என் பிள்ளை ஒரு நாய்க்குட்டியாக கூட நீங்கள் பார்த்துங்க, பரவாயில்ல, கீழே விழுறது அது கிடைச்சா கூட என் பிள்ளை விடுதலை ஆயிடுவான். எவ்வளவு ஏசப்பா மேலே ஃபெய்த், எவ்வளவு பெரிய ஏசப்பாடைய வல்லமை மேலே அவளுக்கு எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். ஆண்டவருடைய விசுவாசத்தை பார்த்து ஸ்டன் ஆயிட்டார். இஸ்ரவேலில் கூட இப்படி ஒரு விசுவாசத்தை பார்க்கலன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் சின்னதில்லை, பெரிய விசுவாசம், எனவே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னார். அந்நேரமே அவளுடைய மகள் சுஸ்தமாகி விடுதலையாகி இயல்பு நிலைக்கு திரும்பினாள். அப்போது ஒரு மனுஷன் விரும்புகிற காரியம் நடக்கணும்னா சீக்ரெட் இதில் இருக்குது. உனக்கு விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். என் ஆண்டவரால் இது முடியும், என் ஆண்டவரால் செய்ய முடியாத அற்புதம் ஒன்றும் இல்லை, இந்த வழக்கிலிருந்து என் ஆண்டவரால் தான் என்னை மீட்டெடுக்க முடியும். அன்னைக்கு கானானிய ஸ்திரீ பாருங்க, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இயேசுநாதர் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி வந்து, அவளுக்கு தெரியுது இதுக்கு பரிகாரம் ஆண்டவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும், ஆண்டவரால் தான் இவளை இதிலேருந்து விடுதலை ஆக்க முடியும், வேறு எந்த வைத்தியராலே முடியாது. முடிவெடுத்த விசுவாசத்தோடு வந்தால் காரியத்தை சாதிச்சுக்கிட்டா. இன்னைக்கு உனக்கு சாதிக்கப்பட வேண்டிய காரியம் என்ன, நிறைவேற்றப்பட வேண்டிய காரியம் என்ன, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதம் என்ன, இது நடந்தால் லைஃப் செட்டில் ஆகிடன்னு எதை நினச்சிட்ருக்கிறியோ அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவிச்சு அவர் மேலே நம்பிக்கையாயிரு, விசுவாசமாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிற. இந்த வசனம் சொல்லுது, உன் விசுவாசம் பெரிது, ஆண்டவர் செய்வார். ஸ்ட்ராங்காக சொல்லிட்டா. ஆமாம் ஆண்டவரே, கீழே விழுகிற எச்சி துணிக்காவது நாய்கள் சாப்பிட்டு எவ்வளோ நாய்கள் உயிர் வாழ்கிறது, அதே போல் கீழே விழுற எச்சில் துணிக்கை ஆசீர்வாதங்கள் கிடைச்சா கூட போதும். இன்னைக்கு எச்சில் துணிக்கை ஆசீர்வாதங்கள் அல்ல, மேஜையிலிருந்தே நேரடியாக உங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. பந்தி மேஜையிலிருந்தே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற, கீழே விழுற எச்சில் எல்லாம் இல்லை, உங்களுக்கு நேரடியாக உனக்கு என்ன வேணும் கேள்மகளை நான் தர்றேன். வேலையா, இல்லைன்னா சின்ன கடன் அடைக்கணுமா, முன்னேற்றம் வேணுமா, பிள்ளைகளை படிக்க வைக்கணுமா, பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுக்கணுமா, பிள்ளையுடைய விசா பிரச்சனை தீர்க்கணும், இவ்வளவு தானே.
பிள்ளை போன இடத்துல வியாதியாக கிடக்கிற குணமாக்கணும், அவ்வளோதானே. பிள்ளை பயங்கர டிப்ரெஷனில் இருக்கா, ஃப்ரீ பண்ணணும், அவ்வளோதானே. என்கிட்ட ஒப்படைச்சிரு, நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெரிதாக இருந்தால் நீ விரும்புகிற காரியம் உனக்கு அப்படியே நடக்கும். அது குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, வீடு பிரதிஷ்டையாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஆண்டவர் செய்து வைப்பார். ஒரு நல்ல சாட்சியை கேட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம ஃபெய்த்தில் ஜெபிக்க போகிறோம். சரியா? சரி. சிஸ்டர் சரோஜா ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூர் ஜபகோபுரத்தில் நடைபெற்ற குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு என்னுடைய மகனுக்கு கோயம்புத்தூரில் உள்ள காக்னிசன் கம்பெனியில் வேலை கிடைக்கவும், என்னுடைய மகள் +2 தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெப விண்ணப்பத்தை எழுதி கொடுத்து ஜெபித்து கொண்டேன். சகோதரர் அவர்கள் என்னுடைய பிள்ளைகளுக்காக மங்கள வார்த்தை சொல்லி ஜெபித்து நிறைந்த மனதுடன் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினார். அந்த ஜெபத்திற்கு பிறகு நாங்கள் எதிர்பார்த்தபடியே என்னுடைய மகனுக்கு கோயம்புத்தூரில் உள்ள காக்னிசன் கம்பெனியில் வேலை கிடைத்தது. என்னுடைய மகள் +2 தேர்வில் 600க்கு 502 மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றாள். பார்த்தீங்களா அந்த விசுவாசம். இப்போ பார்த்தா கொஞ்ச நாளாகவே அந்த கோயம்புத்தூர் ப்ரேயர் டவரில் மூலமாக நம்ம நடத்துகிற கோயம்புத்தூர் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் நிறைய சாட்சிகள் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். நீங்களும் அடுத்த மாதம் நடக்க போகிற அந்த கோயம்புத்தூர் குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவ மகிமை காணப்படுகிறவர். நல்ல விசுவாசத்தோட முழந்தாள்களை படிட்டு நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் மகனுக்கு இது நடக்கணும், மகளுக்கு இது நடக்கணும், மகனுக்கு வேலை இங்கே கிடைச்சா நல்லா இருக்கும், மகளுக்கு உள்ளூர்லேயே கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்கும். ஆண்டவரே, என்னெல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கிறீங்களா? சூப்பராக ஆண்டவருடைய பாதப்படியை பிடிச்சி நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். சரியா? சரி. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு கானானிய ஸ்திரீக்கு சொன்ன ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மங்கள வார்த்தையை கொடுத்து, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிற காரியம் உனக்கு நிறைவேறுவதாக சொல்லி இவர்கள் மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி ஆலோசனைகளை எல்லாம் கைகூடி வர பண்ணும். இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கிப்பார். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:4 அப்படியே என் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.